இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா துன்மார்க்கனாய் இருக்கிறான். ஆனாலும் இந்த காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திற்கு நல்ல தீர்க்கதரிசியை அனுப்பி இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய ஆகாபை போல துணிகரமாய் பாவம் செய்த ராஜா வேறு ஒருவரும் இல்லை. தீர்க்கதரிசியாகிய எலியாவை போல ராஜாக்களை கடிந்து கொண்ட தீர்க்கதரிசியும் வேறு ஒருவரும் இல்லை. எலியாவின் சரித்திரம் இந்த அதிகாரத்தில் ஆரம்பமாகிறது. கர்த்தர் எலியா மூலமாக ஏராளமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறார். ஈனோக்கு மரணத்தை பெறாமல் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஈனோக்கை போலவே தீர்க்கதரிசியாகிய எலியாவும் மரணத்தை பெறாமல் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே மறுரூபமாகும் போது அவரோடு கூட மோசேயும் எலியாவும் இருக்கிறார்கள். மோசேக்கு கிடைத்த சிலாக்கியம் எலியாவுக்கும் கிடைக்கிறது. தீர்க்கதரிசிகள் பொதுவாக கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லி அதை ஆகமங்களில் எழுதுவார்கள். எலியாவோ தீர்க்க தரிசனம் சொல்லி கிரியை செய்கிறார். அவர் தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுதவில்லை. தீர்க்கதரிசிகளின் எழுதப்பட்ட ஆகமங்களை விட எலியாவின் கிரியைகள் அதிக வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று எலியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் போது கர்த்தர் எலியாவை அற்புதமாக போஷிக்கிறார். எலியா கேரித் ஆற்றண்டையில் இருக்கிறார். கர்த்தர் எலியாவை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுகிறார். இதன் பின்பு எலியா சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இருக்கிறார். அந்த ஊரில் உள்ள ஒரு விதவை எலியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறாள். அவளுடைய பானையிலே மா செலவழிந்து போகவில்லை. அவளுடைய கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவில்லை. சாரிபாத் ஊர் விதவையின் மகனை எலியா உயிரோடு எழுப்புகிறார். எலியாவின் சரித்திரம் நியாய தீர்ப்புகளோடும் அற்புதங்களோடும் ஆரம்பமாகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கிறார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனையில் மூழ்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் எலியாவை அவர்கள் மத்தியில் அனுப்புகிறார்.